இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான திட்டம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு கோவில் பக்கத்தில் உள்ள டாஸ்மார்க்கு, ஸ்கூல் பக்கத்தில் உள்ள டாஸ்மார்க்கள், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள டாஸ்மார்க்கில் உடனடியாக தமிழகத்த முதலமைச்சர் மாண்புமிகும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்து 717 கடையை வந்து மூடிருக்காங்கன்னு சொன்னா இதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி, ஒரு முறையான ஆட்சி, மக்கள் ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கு பயனளிக்கும் மக்கள் நலத்திட்டத்தை வந்து செஞ்சிருக்காருன்னு பாக்குறேன். नहीं सर, मैं क्या बोलता हूँ, टास्मार्क जो है ये तमिलनाडु में वो अगली पार्टी था, मैं टास्मार्क बंद करेगा बोला था, टास्मार्क में स्टेप स्टेप बंद करेगा बताया था. अब जो है हमारा पार्टी के लीडर हॉनरेबल चीफ मिनिस्टर वो डे 1 में और ये टेम्पल के बगल में और मॉस्क के बगल में और चर्च के बगल में और स्कूल के बगल में बस स्टैंड के बगल में है सो टास्मार्क फौरन बंद करने के लिए और ऑर्डर दिया है. वो ऑर्डर के लिए तमिलनाडु की जनता बहुत खुशी हुई है. एक आदमी बताओ ना. சார் கோர்ட்ல இருக்கு, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முடிவு வந்து கோர்ட் வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்குன்னு இப்ப சொல்றீங்க, கேள்விப்பட்டோம். அது தலைமைக்கு அதுக்கான மேற்கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. மெஜாரிட்டியை நிரூபிப்பாங்க சார். கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நாளைக்கு பார்க்க தான் போறீங்க. ஃப்ளோர்ல வந்து மரியாதைக்குரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவங்களோட ஃப்ளோர் மெஜாரிட்டியை நீங்க வந்து எதிர்பார்த்தோட அதிகமா நிரூபிப்பாங்க. பாருங்க, நாளைக்கு பாருங்க சார், நாளைக்கு பாருங்க யாரெல்லாம் வாக்களிக்க போறாங்க. இந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டியான கவர்மெண்டா செயல்படும் பாருங்க. அது போட்டிருக்காங்க சார். ஆனரபிள் மினிஸ்டர் அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக அது வந்து என்ன செய்யணுமோ செய்வாங்க. இப்ப பாத்தீங்களா इतने दिन ठहर गए ना, कल देखो, कल तो ग्राउंड पे पता होगा ना कोई वोट देने वाला है, मेजॉरिटी गवर्नमेंट बनने वाला है. मेजॉरिटी गवर्नमेंट है हमारे हॉनरेबल चीफ मिनिस्टर विजय साहब का गवर्नमेंट है. सर एक एमएलए को कहा है वो बताएंगे सर, वो बताएंगे सर. वो कल देखो ना, कल देखो, कल ग्राउंड फ्लोर में देखो इंशाल्लाह. நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க வந்து களத்தில் இறங்கிருக்கிறோம். முதல் சாராய கடையை மூடி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் வந்து 717 கடையை எந்த ஆட்சியுமே செய்யாத ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, கோவில்களுக்கு பாதுகாப்பு, சர்ச்சுகளுக்கு பாதுகாப்பு, மசூதிகளுக்கு பாதுகாப்பு, பள்ளி ஸ்கூலுக்கு பாதுகாப்பு, பேருந்து நிலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பெண்களோட மனநிலையாக பெண்களை மனித்துவத்தாக இன்னைக்கு 717 கடையை வந்து உடனே மூடிருக்காரு சொன்னா இதுதான் நாட்டோட இந்த திட்டத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இந்த திட்டத்தை, மக்களுக்கான திட்டத்தை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்திருக்காருன்னு பாக்குறேன். நீங்க தேர்தல் வாக்கு கண்டிப்பாக மூடப்படும், படிப்படியாக மூடப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார் நீங்க வந்த டே 2வது நாள் 4 திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு நாட்டில் என்ன முக்கியம், நீங்க வந்து இலவச திட்டங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, அந்த பாதுகாப்பான திட்டத்துக்கு அந்த போர்ஸை வந்து மரியாதைக்குரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்ச்சியாக பல போதை கலாச்சாரம். இன்னைக்கு உங்க எல்லாரோட வீட்டோட தாயோட மனநிலை என்ன, தகப்பனோட மனநிலை என்ன, அக்காவோட மனநிலை என்ன, இந்த போதையில வரும் சமுதாயம் போயிருமா? இந்த போதையை தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். அந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிசமான திட்டத்தை, ஒரு மாபெரும் விமானமான திட்டத்தை இன்னைக்கு வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்திருக்காருன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏகோதிபத்தியமாக வரவேற்கிறாங்க. இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொடரக்கூடிய ஆட்சி, மக்கள் ஆட்சி, எழுச்சி ஆட்சி, இமாலய ஆட்சியை மக்கள் மனநிலையாக மரியாதைக்குரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுக்கிறார். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adhiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.